டியூரசெல் பேட்டரி வந்து லாங் லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஸோ நார்மல் பேட்டரிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ வோல்டேஜில் நம்ம பார்த்துடலாம். மல்டிமீட்டரில் நார்மல் செல்லுக்கு வந்து உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணால் கரெக்டாக 1.63 வருது. சரிங்களா? வோல்டேஜ் இது வந்து நார்மல். ஸோ இதில் என்ன அவ்வளோ பெருசாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு பார்த்துடலாம். இதுலேயும் வந்து 1.6 வோல்ட் வந்து ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? பட்டு ஏன் வந்து டூரசெல் லாங் லைஃப் வருது? ஸோ இப்போ இதில் இருக்க ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ எவ்ஐடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடிங்கில் வந்து 1 யூனிட்டு 1.5 வோல்ட்டு, லீக் ப்ரூஃப், ரீப்ளேஸ்மெண்ட் பேட்ரி வந்து கிடையாது, மெர்க்குரியும் கேட்மினியும் வந்து ஆட் பண்ணவே இல்லை. 24 மாதத்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷம்குள்ளே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து உங்களுக்கு டேட் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 10வது மாதம் 23வது வருஷம். ஸோ அடுத்த 24 10வது மாதம் அக்டோபருக்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். பட் டியூரசெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஆல்கலைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று உங்களுக்கு அதே 1.5 வோல்ட் தான், AA சைஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து இங்கே பாருங்கள். ஸோ என் லைஃப் வந்து 7/20/33 2033 வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டியூரசெல் லாங் லைஃப் இது பேட்டரியிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் செல்லில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து வேறு. அதே மாதிரி நீங்கள் ஆல்கலைன் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இந்த நார்மல் பேட்டரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரி, கெமிக்கல் காம்போசிஷன் சொல்கிறீங்களே என்ன ப்ரோ, நமக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, டியூரசெல் ஆல்கலைன் பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கம்மியான லைஃப் வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இது டிஸ்சார்ஜ் பண்ணுற ரேட்டும் இது டிஸ்சார்ஜ் பண்ணுற ரேட்டும் வேறு. ஸோ இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்ன டேட்டில் வந்து இது எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் பேட்டரி வந்து ஒரு வருஷம் மேக்ஸிமம். சரிங்களா? நீங்கள் செல்லில் யூஸ் பண்ணாலும் சரி. அதேமாதிரி லீக் ப்ரூஃப் வந்து சொல்ல முடியாது இது. பட் இந்த மாதிரி நம்ம லாங் லைஃப் ஆல்கலைன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் லாங் லைஃப்பை தவிர வேறு என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமராலாம் அதில் அவங்க பின்னாடியே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஆல்கலைன் பேட்டரிஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃப்ளாஷ் நம்ம பண்ணும்போது அதிகமாக நமக்கு வோல்டேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ இது ட்ரா பண்ணும்போது இந்த ஆல்கலைன் பேட்டரிஸால் அதால் கொடுக்க முடியும். பட் இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு டியூரசெல் யூஸ் பண்ணுறதுனால. ஆல்கலைன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறது மற்ற ஆல்கலைன் பேட்டரிஸ்க்கும் டியூரசெல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற ஆல்கலைன் பேட்டரிஸோட டியூரசெல் வந்து 6 months ஜாஸ்தி வரும். ஸோ இதை நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன் அதோட டைம் டியூரேஷனு. ஸோ மற்ற ஆல்கலைன் பேட்டரிஸ்க்கும் டியூரசெல்க்கு ஏன் போகணும் அப்படின்றது கிளியராக நம்ம பார்த்தாச்சு. இப்போ நார்மல் பேட்டரிக்கும் டியூரசெல்க்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஆல்கலைன் பேட்டரிஸ் ஜென்ரலாக நான் மீன் பண்ணுறது. ஸோ இந்த ஆல்கலைன் பேட்டரிஸில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நல்ல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே இந்த குளிர் இடத்துல இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். பேட்டரிஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த நார்மல் பேட்டரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் ஃபுல் பேக்கெட்டோட அப்படியே தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து வச்சிருக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பீங்க. பட் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா, அது வந்து லீக் ஆகும். ஸோ லீக் ஆகிட்டு அந்த செல்லை யூஸ் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் ஒன்று உப்பிடும், இல்லைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்கலைன் பேட்டரிஸில் வராது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஆல்கலைன் பேட்டரிஸ் போகிறோம். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து அது விஸ்டாண்ட் பண்ணும். ரெண்டாவது, இந்த மாதிரி கேமரா ஃப்ளாஷஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹை டிஸ்சார்ஜை வந்து அது தாக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு லைஃப் வந்து மினிமம் 5 to 10 years இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறது மூலிமா வரும். இப்போ பேட்டரியில் இவ்வளோ இருக்கா அப்படின்னா, கெமிக்கல் காம்போசிஷன் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ இது வந்து உங்களுக்கு மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்பாங்க நார்மல் பேட்டரிஸில். மெர்க்குரி லெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு டேஞ்சர், தூக்கி போட்டிங்க டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் ஆல்கலைன் பேட்டரிஸ் வந்து சேஃபு. ஸோ அது வந்து ப்ரைஸ் அதனால ஜாஸ்தி இருக்குது. ஸோ லாங் லைஃப் அப்படின்றதுனால இந்த பேட்டரிஸோட அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு ஏன் ப்ரிஃபர் பண்ணுறன்ற ரீசன் வந்து இந்த அட்வான்டேஜ் சைடெலாம் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நம்ம வந்து இது கண்டிப்பாக வாங்கலாம். அதில் டியூரசெல் ஏன் போகணும்னா, டியூரசெல் வந்து இன்னும் ஷெல் லைஃப் வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், முன்னாடிலாம் வந்து டியூரசெல் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். நான் ரொம்ப ஒரு 10 years பிஃபோர்லேருந்து சொல்கிறேன். நான் இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அதில் R&D பண்ணி நல்லா ரிஃபைண்டான ஒரு பேட்டரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வெறும் ஆல்கலைன் பேட்டரிஸ் மட்டும் இல்லை, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கூட இவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஜாஸ்தி ஷெல் லைஃப் வருது. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ் தான், அந்த எவரேடியாக இருக்கட்டும், மற்ற கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சாங்க. ஸோ டியூரசெல் பேட்டரி போகிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தான் மெயின் ரீசன். சரிங்களா? அதே மாதிரி ஆல்கலைன் பேட்டரிஸ் ஏன் போகணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லிட்டேன். நார்மல் பேட்டரிக்கு இதுக்கும் ஏற்கனவே வோல்டேஜில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ இதோட வோல்டேஜும் அதோட வோல்டேஜும் ஒன்றா இருந்தாலும் பட் பேட்டரின்னு வரும்போது ஆல்கலைன் வந்து பெஸ்ட்டு. ஆல்கலைன் தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணணும்.
பேட்டரிஸாக இருக்கட்டும், இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், இல்லை மவுஸாக இருக்கட்டும், சரிங்களா? நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, செல் இல்லாத ஒரு டிவைஸே கிடையாது. இந்த செல் இல்லை, இந்த செல்லு நீங்கள் வால் கிளாக்காக இருக்கட்டும், டிஜிட்டல் வால் கிளாக்கில் கூட அந்த செல் போட்டு 6 வருஷமாக எங்கள் வீட்டில் இன்னும் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டியூரசெல் வந்து உங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், ரீடிங்ஸ் சரி, உங்களுக்கு அதோட அதை பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது டியூரசெல் வந்து ஒரு 10, 5ன்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சிருந்து பயப்படவே தேவையில்லை, அது டிஸ்போஸ் பண்ணணும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்லாம். எப்போ ஆஃபரில் இருக்கோ, ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ, எந்த ரிபப்ளிக் சேல் கூட இப்போ போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நம்ம சேனலை புதுசாக பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.